கிள்ளி விடுவாங்களா, இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களாம். இங்க உள்ள பெண் தொழிலாளருக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டா இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், இங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. கம்யூனிஸ்ட் நீங்க சொல்லிக்கிறீங்க, இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க. இடதுசாரி என்னைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னதில்ல, தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. நீங்க நிஜமாவே நீங்க கம்யூனிஸ்ட் சொல்றீங்கன்னா, இடதுசாரின்னு சொல்றீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க. நீ அழுக்காசிங்கன்னா உங்க தலையில தான் அழுக்காசிங்க இருக்கு. அந்த அழுக்க, அந்த குப்பைய, தலையில இருக்கிற குப்பைய அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். தேர்தல் வாக்குறுதியில அடுத்த தடவை தேசம் சொல்றதுக்கு மட்டும் வந்துடாதீங்க. நாங்க உங்களை எல்லாம் பணி நிரந்தரப்படுத்துவோம், எங்களை ஆட்சி கொண்டு வாங்க, தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம், எங்களுக்கு 5 வருஷம் பத்தல, பேலன்ஸ் வந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம், தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை கேட்கறனால தான் இந்த நிலைமையில இருக்கோம். சார் படத்துக்கு போனா காசு வரும் சார், படத்துல எதனா பண்ணா காசு வரும், அடுத்த 2-3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க. நாங்க என்ன சார் கொடுப்போம்? உடம்புல வேர்வை ரத்தம் தான் எங்க தொழிலாளி கொடுப்பாங்க, எங்க சங்க தொழிலாளி. எங்க ஜனங்கிட்ட என்ன சார் இருக்கு? ரத்த உழைப்பு இருக்கு, ஓட்டு இருக்குது, அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம். ஒன்று பண்ணுவாங்க சார், எங்களை மாதிரி நடிச்சா நல்லா கலெக்ஷன் ஆகும், கடைசி கூட ஒரு 50 கோடி வசூல் ஆகும் நடிப்பாங்க சார். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 தனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான போராட்டம் இன்றைக்கு 13வது நாளாக அமைதியான முறையிலே இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு அரசு சார்பிலே இவர்களாகவே ஜோடித்து ஒரு மனுதாரரை நியமித்து இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பு இன்னைக்கு 11வது வழக்காக இந்த இடத்திலே சட்டத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள். காவல்துறை அறிவிப்பு கொடுத்திருக்கிறது 41A கீழ் பிரிவின் கீழ். அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவர்கள் செட் செய்து, இவர்கள் ஏற்பாடு செய்து, இவர்கள் மூலமாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது பொதுநல வழக்காக. எந்த பொதுமக்களும் புகார் தரல, ஏன் சம்பந்தப்பட்ட மனுதாரரும் புகார் தரல. எங்களுக்கு வக்காலத்து போடக்கூட நேரம் தரல, பதில் போடுறது கூட நேரம் தரல, அவங்க சைடில் எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல. இதெல்லாம் கொடுக்காமலே இன்றைக்கு சட்டப்படி தான் நீங்கள் போராட முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு போராட முடியலன்னா நீங்கள் 41A கீழே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அரசாங்க தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எங்கள் மீது ரொம்ப அக்கறை இருப்பது போல, ஐயோ அவங்களாம் ரொம்ப வீக்கர் செக்ஷனு, அவங்களா கலந்து போயிட சொல்லி நீங்களே வேண்டுகோள் வைங்கன்னு, அதை நீங்களே சொல்லிக்கோங்கன்னு சொன்னார். அப்படின்னா இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா, இவங்களே கிள்ளி விடுவாங்களா, இவங்களே தொட்டிலே ஆட்டுவாங்களா? அவர்களுக்கு எங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் முடிவெடுத்ததா நினச்சிட்டு உக்காந்துருக்காங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்றோன்னு சொல்லி உக்காந்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான போராட்டமாக அமைதியான முறையில் நடந்துட்டு வருது. இன்னைக்கு பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், வழக்கறிஞர்கள், ஊடகத்தினர் அத்தனை பேரும் இந்த பக்கத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியல. நாங்கள் எங்களை கைது பண்ணால் கைது செய்கிறதுக்கு நீங்கள் முடிஞ்சால் கைது பண்ணுங்கள், இப்பயும் சொல்கிறோம், கைது பண்ணுங்கள். எங்களை காப்பாற்றுவாங்க, மாணவர்கள் காப்பாற்றுவாங்க, இளைஞர்கள் காப்பாற்றுவாங்க, தொழிலாளர்கள் காப்பாற்றுவாங்க, பெண்கள் காப்பாற்றுவாங்க, ஊடகத்துறையினர் காப்பாற்றுவாங்க. உங்ககிட்ட நாங்கள் நம்பிக்கையாக எங்கள் கோரிக்கையை விட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு, சென்னை மாநகராட்சிக்கு ராமிரெட்டி கான்ட்ராக்டர் தான் முக்கியமாக. அவங்களுக்காக எங்களை நீங்கள் கைது பண்ணி ஜெயிலில் வைப்பேன்னு சொன்னாலும், எங்களை தூக்கி போடுவேன்னு சொன்னாலும், ராமிரெட்டி உனக்கு ஓட்டு போடல, ஓட்டு போட்டது நாங்கள் தான் சொல்லி நாங்கள் களத்தில் நிற்போம். இவ்வளோ நாள் பேச்சுவார்த்தைக்கு வராதவங்க என்ன திடீர்னு எங்கள் மேலே பாசம், அக்கறை, எங்களை வெளியே அனுப்பணுன்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க. அவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க, நாங்களாம் அவங்கள துரத்த மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அவங்களா கொஞ்சம் போயிட்டு சொல்லுங்கள், நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம். தலைமை நீ சொன்னார், அவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கோங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கன்றார். ஆனால் ஒன்று, எங்களுக்கு எந்த வாய்ப்பும் தரல, கோர்ட்டில் எங்கள் தரப்பை சொல்வதற்கு எந்த வாய்ப்பும் தராமலே எங்களை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் போலீஸ் இங்கே எதாவது அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, இங்கே உள்ள பெண் தொழிலாளருக்கு உயிருக்கு ஆபத்தோ உடலுக்கு ஆபத்தோ ஏற்பட்டால் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர், இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள், துணை மேயர் அவர்கள், இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் உயர் அதிகாரிகள் இருக்காங்களோ அத்தனை பேர் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் ஏதாவது பண்ணி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அமைதியான முறையில் ஓரமாக உக்காந்து வேலை கேட்டுட்டு
கெஞ்சி இங்க உக்காந்துட்டு அமைதியா நிக்கிற பெண்கள் ஒரு அசம்பாவிதம் கூட பண்ணாம அமைதியா இருக்கிறவங்கள வழக்க ஜோடிச்சு செட் பண்ணி போட்டு வெளியே தள்ளுவல் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி சமத்துவ ஆட்சி சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தயவு செஞ்சு பெருநகர சென்னை மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் போர்டு எடுத்துருங்க. ராம்கி என்விரோ சொல்யூஷன் அப்படின்னு பேரை வைங்க, அர்பேசர் சுமித்னு பேரை வைங்க. இப்ப பேச்சுவார்த்தைக்கு போவீங்களா? எப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க சார்? என்ன சொல்றாங்கன்றதுக்கு போயிருக்காங்க, என் கமிட்டி போயிருக்காங்க. அதனாலே போராட்டம் நின்றுலாம் இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்றதுக்காக போயிருக்காங்க. பேச்சுவார்த்தை என்ன இருக்கு? பேச்சுவார்த்தை எங்களுக்கு சாதகமாக சொன்னாங்கன்னா, ராமிரெட்டிக்கு சாதகமாக இல்லாமல் தொழிலாளி சாதகமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நல்ல முறையில் முடிவெடுப்போம். இன்னொன்று சொல்கிறோம், முதல்வர்கள் பேசணும். நீங்கள் நேற்று இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரிஸ்க்கு வந்திருக்கீங்க, நான் பாதி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கீங்க, அதனால தான் என் பேர் ஸ்டாலின் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு வந்து நட்பு விமர்சனத்தையும் மற்ற விமர்சனத்தையும் வித்தியாசம் தெரிய காண முடியும் சொல்கிறீங்க. கம்யூனிஸ்ட் நீங்கள் சொல்லிக்கிறீங்க, இடதுசாரின்னு சொல்லிக்கிறீங்க. இடதுசாரி என்றைக்குமே முதலாளிகள் கார்பரேட் பக்கம் நின்னதில்லை, தொழிலாளிகள் உழைக்கும் மக்கள் பக்கம் தான் நிற்பாங்க. நீங்கள் நிஜமாவே நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறீங்கன்னா, இடதுசாரின்னு சொல்கிறீங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, எங்களை கூப்பிட்டு பேசுங்க, குறைய தீர்த்து வைங்க. நீங்கள் எங்களுக்கு 31/7/2025 இருக்கக்கூடிய எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க, நாங்கள் உடனே வேலைக்கு போக ரெடியாக இருக்கோம். முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கையை பரிசீலனை பண்ணோம். வேண்டுமென்றே வலிச்சு திணிச்சு நாங்கள் போராடணும்னு நினைக்கல. தமிழ்நாடு அரசுக்காக நாங்கள் வேணுன்ட்டே போராட்டம் ஏற்று நடத்தணும்னு நினைக்கல. வேற வழி இல்லாமல் வீதிக்கு தூக்கி போட்டீங்க, வேலையை விட்டு தூக்கி போட்டீங்க. இப்போ கார்பரேஷன் வெளியே நாங்கள் இருக்கிறது அசிங்கம் அழுக்குன்னு சொல்லி இங்கேருந்து தூக்கி போடணும்னு பார்க்குறீங்க. நாங்கள் தொடர்ந்து நிற்போம். நீ அழுக்கு அசிங்கன்னா உன் தலையில தான் அழுக்கு அசிங்கம் இருக்கு. அந்த அழுக்க, அந்த குப்பையை, தலையில் இருக்கிற குப்பையை அகற்றும் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். சார், நீங்கள் வந்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் 1 வருஷத்துக்கு மேலே நடந்தது. நூற்றுக்கணக்கான வழக்குகள் போடப்பட்டது. இந்தியா முழுக்க ஷாஹின்பாக் போராட்டம் நடந்தது. மக்கள் தேர்ந்தெடுத்த இடங்களில் போராட்டம் நடத்தினார்கள். நாங்கள் முதல்ல போக்குவரத்துக்கு இடையூறாக போராட்டம் பண்ணுறோமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நீதிமன்ற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குது, அதான் எல்லாத்தோட பெருசு. சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், நீதிமன்றம் மாவட்டம் மக்களுக்காகத்தான் எல்லாம். உச்ச நீதிமன்றம் ஒன்று இருக்குது, நாங்கள் மேல்முறையீடும் செய்வோம். நீதின்னு ஒன்று இருக்குது, நீதிபதி வித்தியாசப்படும், வேறுபடும். நாங்கள் நீதிக்கான போராட்டத்தை நடத்துகிறோம். மனிதர்களுடைய தீர்ப்பு வேறுபடலாம், எங்கள் போராட்டம் நிற்கும். கூலி படத்தோட ரிவ்யூ போட்டிருக்காரு. இங்கே ஒரு மக்கள் பிரச்சனை போய்க்கிருக்கு, ஆனால் இது சம்மந்தமாக இதே பேசாமல் கூலி படத்தோட ரிவ்யூ போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? படத்துக்கு போனால் காசு வரும் சார், படத்தில் எதனா பண்ணால் காசு வரும். அடுத்த 2-3 படங்களை ப்ரொடியூஸ் பண்ண கூட கொடுப்பாங்க. நாங்கள் என்ன சார் கொடுப்போம்? உடம்புல வேர்வையும் ரத்தம் தான் எங்கள் தொழிலாளி கொடுப்பாங்க, எங்கள் சங்க தொழிலாளி. எங்கள் ஜனங்கிட்ட என்ன சார் இருக்குது? ரத்தம் உழைப்பு இருக்குது, ஓட்டு இருக்குது. அதை வச்சு பெரிய ஆளுங்க நல்லா சம்பாதிக்கலாம். தேட்டரில் போய் கை தட்டினா ஃபஸ்ட்டு ஷோவில் நல்லா சம்பாரிச்சு போகலாம். அவங்களாம் வாழணும் சார், ப்ரொடியூசர் வாழணும், பெரிய பெரிய நடிகர்கள் வாழணும் சார். அதுக்கு தானே சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களா சார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஒன்றும் பண்ணுவாங்க சார், எங்களை மாதிரி நடித்தா நல்லா கலெக்ஷன் ஆகும். கடைசி படம் ஒரு 50 கோடி வசூல் ஆகணும்னா நடிப்பாங்க சார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.